10th social science half-yearly examsல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், 8 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் மேப், இம்பார்ட்டன்ட் டைம்லைன், இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்கிஷ், கிவ் ரீசன், இது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th படிக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு இப்போ ஆஃபலி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமில் கொஞ்சம் போர்ஷன் படிச்சிருப்பீங்க, செகண்ட் மிட்டமுக்கும் கொஞ்சம் போர்ஷன் படிச்சிருப்பீங்க, குவார்டர்லியில் ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 லெசன், ஜியாகிரஃபியில் ஒரு 4 லெசன் 3 லெசன் அந்த மாதிரி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் முழுக்க புக் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கு. ஏன்னா 9th வரையும் நீங்கள் வந்து ஒரு 75% தான் போர்ஷன் படிச்சிருப்பீங்க ஆஃபலிக்கு. ஆனால் 10th நீங்கள் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பயம் என்ன அப்படின்றது என்னால் உணர முடியுது. ஆஃபலி எக்ஸாம் வர டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, நமக்கு December 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இருக்கக்கூடிய இந்த 25 டேஸில் நம்ம எப்படி எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணி படிக்கிறது? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்தோம்னா கூட ஒரு 5 டேஸ் தானே கையில் இருக்குது. ஸோ சோஷியலாக இந்த 5 டேஸில் நம்ம எப்படி படிக்கிறது? ஸோ கண்டிப்பாக இது தானே உங்களோட குழப்பம். கவலையே வேண்டாம் பிள்ளைங்களா, உங்களோட மனசை அறிஞ்சு நல்ல மார்க்கும் எடுக்கணும், அதே நேரத்தில் போர்ஷனையும் கவர் பண்ணும், அதே நேரத்தில் ஆஃபலிலும் எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணியிருக்கோம். அதை விட முக்கியம் 2016 பப்ளிக்கில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும், 100க்கு 100 எடுக்கணும். அப்படி மிஸ் ஆனாலும் ஒரு 95 மார்க்காவது எடுக்கணும். இதை தான் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 மாணவர்களுக்கும் உள்ள இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் புத்திசாலித்தனமாக நம்ம படித்து நல்ல மார்க் எடுக்கலாம். ஆஃபலியில் 100க்கு கண்டிப்பாக 95+ எப்படி எடுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது ஏன் இந்த 5 மார்க்ஸ் விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் சப்போஸ் டஃப்பான ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னாக்கா 95+ கன்ஃபார்ம் எடுத்துலாம். கம்பல்சரியுமே ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா யோசிக்க வேண்டாம் பிள்ளைங்களா, 100க்கு 100 தான். ஆனால் அதுக்கு நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக தயாராகிடுங்க. நான் சொல்லக்கூடிய மேப்பு, நான் சொல்லக்கூடிய டைம்லைன், கிவ் ரீசன், டிஸ்டிங்கிஷ், இது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் 8 மார்க் கொஷின் அதிகபட்சமாக எந்தெந்த கொஷின்ஸ்லாம் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஜியாகிரஃபியில் 8 மார்க்ஸில் எது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேங்க. எல்லா லெசன்ஸும் எல்லா கொஷின்ஸும் படிக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. எல்லா லெசன்லேயும் எந்தெந்த கொஷின் எல்லா எக்ஸாம்ஸ்லையும், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லியில் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃபலியில் எது கேட்க சான்சஸ் இருக்குது, வரக்கூடிய பப்ளிக்கில் எதெல்லாம் படித்தாகணும், ப்ரீவியஸ் இயர் 2022, 23, 24, 25 இந்த லாஸ்ட்டு இந்த 4 இயர்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டாங்க, இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த டிஸ்ட்ரிக்ட்